அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் 2வது பகுதியாய் வாசிக்கிறோம். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தை இந்த நாட்களிலே வெட்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பாடுகளோடு கூட இருக்கிற அருமையான சகோதரா, சகோதரி, உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திற்குள் போய் வெட்கம் அனுபவித்து வேதனையோடு, கண்ணீரோடு இருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி எந்த இடத்தில் வெட்கப்பட்டார்களோ அதே இடத்தில் உயர்த்தவும் ஆரம்பிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் செய்கிற இந்த மகத்துவமான காரியத்தைப் போல இதை பார்க்கிற அருமையான சகோதரா, சகோதரி, நீங்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஒருவேளை நீங்கள் வேலை ஸ்தலத்தில் வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், குடும்ப உறவுகளுக்குள்ளாக வெட்கத்தோடு கூட, கடினமான வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம், அல்லது தொழிலிலே ஏதோ ஒரு போராட்டம் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் வெட்கத்தோடு, வேதனையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த இடத்தில் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டாயோ அதே இடத்திலே நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மாற்றுவேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோசேப்பின் வாழ்க்கை பாருங்கள். யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் செய்த மகத்துவமான காரியம், அவன் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பாடுகளை சந்தித்து கொண்டே வருகிறான். அப்படி வருகிற போதெல்லாம் அநேக வெட்கமான சூழ்நிலைகள், செய்யாத தவறுக்காக சிறைச்சாலை போகிறான், தன்னுடைய சகோதரர்களாலே வெட்கப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறான். இப்படி அநேக இடங்களிலே வெட்கத்தோடு இருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சகோதரர்கள் மத்தியிலும் உயர்த்தினார். சிறைச்சாலையில் எந்த தேசத்தில் அடிமையாய் இருந்தானோ அதே இடத்திலே அதிபதியாய் தேவன் உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கை மிக முக்கியம். தேவனோடு உள்ள ஐக்கியம் மிக முக்கியம். அதை கவனமாய் காத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் வெட்கப்படுகிறது போல தோன்றலாம், ஆனால் விசுவாசத்தோடு சொல்கிறேன், எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு அருமையான சகோதரன் உண்டு. அவர் ஒரு நல்ல அலுவலகத்திலே ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருந்தார். அவருக்கு விரோதமாய் சிலர் எழும்பி அவரை டீப்ரமோஷன் பண்ணிவிட்டார்கள். மிகுந்த வேதனை அடைந்தார். மற்றவர்கள் எல்லாரும் அவரை பார்க்கும்போது உயர்ந்த பதவியில் இருந்து அப்படியே கீழே போயிட்டாரேன்னு சொல்லி ஏளனமாய் பார்த்தார்கள். ஒரு காலம் வந்தது, தேவனாகிய கர்த்தர் அதே அலுவலகத்திலே எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி வைத்தார். அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நீங்க எந்த இடத்துல எல்லாம் அனுபவிச்சீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் காத்துக்கொள்ளுங்கள். தேவனோடு உள்ள உறவை காத்துக்கொள்ளுங்கள். அது முக்கியம். வெட்கம் அனுபவிச்சிட்டோன்னு சொல்லி, வேதனைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்காம இருந்துடக்கூடாது, உபவாசிக்காம இருந்துடக்கூடாது, வசனத்தை வாசிக்காம இருந்துடக்கூடாது, தேவனை தேடாம இருந்துடக்கூடாது. நீங்க இன்னும் அதிகமா தேட தேட தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்து எந்த இடத்தில் வைக்கப்பட்டீர்களோ கர்த்தர் அதே இடத்தில் உயர்த்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயம் ஆண்டவர் செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களை உயர்த்தினது போல உம்முடைய அன்பு பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.